வாசிப்போம். ரூத் உடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 336. ரூத்தோட புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கம் 336, பழைய ஏற்பாடு. ஆமென், ஆமென், ஆமென். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நிறைவான பலனை நமக்கு கொடுக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த மாதத்திலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்கும்படியாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா கொடுக்கிற அந்த நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அவளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைகளெல்லாம் நம் தேவன் அதை எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த நல்ல வாக்குத்தத்தத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க இந்த வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறுவதை உங்களால் காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் நிறைவான அந்த பலனை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய செட்டுகளின் கீழே அடைக்கலம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எதை குறிக்கிறது? தேவனுடைய சமூகத்தை அது குறிக்கிறது. தேவன் தங்கும் ஸ்தானத்தை அது குறிக்கிறது. தேவன் உலாவுகிற இடத்தை அதை குறிக்கிறது. யார் ஒருவர் தேவனுடைய ஸ்தானத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமை தங்குகிற இடத்துல தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல தங்கி தாபரிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் நீங்க பார்க்கும்போது அருமையான பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லுகிறார், சபை கூடுதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாது இருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபை கூடுதலை கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஏன் இதே சகரியா புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல எப்படியாக வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் தேவனை ஆராதிக்க வருகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல தேடுகிற ஒரு உற்சாகம் நம்ம கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வெறுமனே அவருடைய சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அந்த சமூகத்துல நமக்கு தேவையான நிறைவான அந்த நிறைவுன்ற வார்த்தையை நீங்க யோசித்து பாருங்க. இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்தாதான் நான் நிறைவடைந்தேன்னு சொல்ல முடியும். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இந்த வீடு கட்டுறாங்க, 3 செவத்தை மட்டும் கட்டிட்டு இந்த ஒரு செவரை கட்டலனா நிறைவா முடிச்சுட்டாங்க பிரதர் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல நல்ல சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் இலையை மட்டும் வச்சுட்டு சாப்பாடு கொடுக்காம காயை மட்டும் வச்சாங்கன்னா நான் நிறைவா சாப்பிட்டேன் பிரதர் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிறைவுன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும், எல்லா விதத்திலும் திருப்தி இருக்கணும். அதுக்கு பேர் தான் நிறைவு. அப்ப மன நிறைவை கொடுக்கிற, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அது எந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம், அவருடைய சமூகத்திலே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க பாருங்க, ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் அதிகமாக தேவனை தேடுவதற்கு அவங்க இடம் கொடுத்தார்கள் என்று வேதத்தை நீங்க வாசிக்க முடியும். ஆபிரகாம் எப்போதும் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷனாய் இருந்தார். ஏனோக்கு எப்போதும் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷனாய் இருந்தார். நோவா எப்போதும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். தாவீது எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். யாரெல்லாம் இப்படி இருந்தார்களோ அந்த பிள்ளைகளை பத்தி தான் நீங்கள நானும் வேதத்துல படிக்கிறோம். நல்லா கவனிங்க. வேதத்துல நீங்க யாரெல்லாம் வாசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் யாரு? கர்த்தருடைய சமூகத்துல விரும்பி வாசம் பண்ணின பிள்ளைகள், அதிகமாய் தங்கின பிள்ளைகள், அதை நாடின பிள்ளைகள், அதுல
உறுதியா இருந்த பிள்ளைகள் என்பதை நம்ம மறக்க கூடாது. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது என் இருதயம் எனக்குள்ள உருகிற்று என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசப்பா ஒரு நாள் உங்களை சும்மா தேட சொல்ல மாட்டார். நல்லா கவனிச்சிங்க. நீங்க சபைக்கு வரீங்கன்னா சும்மா வர சொல்ல மாட்டார். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் இருக்கு, இங்கே தேவையான நன்மை இருக்கு. வேணா வேதம் சொல்லுறது, வியாதியஸ்தர்களை எருசலேமுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஏன்? வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் எருசலேமுக்கு வரும்போது தேவன் அவர்களை சுகப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அங்கே வல்லமை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு தேவையான ஆலோசனைகள், வழி நடத்துதுகள், நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கிற ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். அப்போ அந்த கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் தேடும்போது, ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? தனி ஜெபத்தை குறித்து பார்த்துக்கிட்டு வரோம். அதோடு கூட கர்த்தர் இன்றைக்கு வேற செய்தியாக இருந்தாலும் அதுவும் எதை தான் குறிக்கிறது? தேவனுடைய சமூகத்தை தேடுவதை குறித்து தான் நமக்கு சொல்லுது. அப்போ தேவனுடைய சமூகத்தை நீங்களும் நானும் தேடும்போது என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் நிறைவான பலனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த நிறைவான பலன், அவருடைய சட்டைகள் கொடுக்கக்கூடிய அந்த நிறைவான பலன் என்ன அப்படின்றத நாம் ஒரு 5 காரியங்களை நம்ம சுருக்கமாக நம்ம பார்ப்போம். உபாகமத்துடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். உபாகமம் 32:11-12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்றாரு பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நானும் உங்களை என் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு என்ன பண்ணேன்? உங்களை வழி நடத்துறேன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. செட்டைகளை மேலே சுமந்து செல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாராம்? நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? கழுகு என்ன பண்ணோம்? அங்கே சொல்லியிருக்காரு பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைச்சு அப்படின்றார். நல்லா கவனிங்க. கழுகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தன் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்களுக்கு. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது போய் ஆகாரத்தை சவதரித்துட்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அந்த குஞ்சுங்க என்ன பண்ணும்? அழகாக அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு கூட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா, கழுகு குஞ்சுகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும்? கூட்டை கலைச்சிரும். கூட்டை கலைச்சிட்டா குஞ்சுங்க என்ன பண்ணும்? கழுகு எங்கே கூடு கட்டின்னு தெரியுங்களா? மேலே சிகரத்தில் கட்டும், உயரமான இடத்துல கட்டும். அங்கே இருக்கிற கூட்டை கலைச்சா குஞ்சுக்கு எங்கே விழும்? யோசித்து பாருங்க. கீழே விழும். அப்போ கீழே விழுந்து சாகிறதுக்காக கழுகு என்ன பண்ணலை? தன்னுடைய குஞ்சியோடைய கூட்டை கலைக்கலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில நேரங்களில் கர்த்தர் இந்த காரியத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். நம்ம வீட்டில் செய்வார், சபையில் செய்வார், நம்முடைய குடும்பங்களில் செய்வார். சில நேரங்களில் அமைதியாக போய்கிட்டே இருக்கும். கபான்னு கர்த்தர் என்ன பண்ணுவார்? கூட்டை கலைப்பாரு பாருங்க. அப்படியே நமக்கு என்ன, அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் அவ்வளோதான், போச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதோட நம்ம செத்தம் ஒன்றும் இல்லை. ஏன்னா குஞ்சு அப்படி தானே இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. மேலேருந்து கீழே விழும்போது அது என்ன நினைக்கும்? அவ்வளோதான், நம்ம கதை இன்னையோட முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது அழகாக அந்த தாய் கழுகு என்ன பண்ணும்? அப்படியே விரிச்சிட்டு வந்து அந்த குஞ்சு எல்லாம் விழுற அந்த குஞ்செல்லாம் தன்னுடைய ரெக்கையின் மேலே அப்படியே சுமந்து கொண்டு போகும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் எதற்காக? குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பதற்காக. குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை புசிக்க கற்றுக் கொடுத்தது போல குஞ்சுகள் பறக்கணும். இந்த உலகத்தில் நீ எப்பவுமே குளிர் காய்ந்துட்டு இருக்க முடியாது, சுகமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஏன்? நீ சுகமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ என்ன பண்ணணும்? போராட வேண்டிய ஒரு காலம், நீ பறக்க வேண்டிய காலம், இது நீ உயர்த்தப்பட வேண்டிய காலம், இது நீ உன் சொந்த காலில் நிற்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்கான காலம் வரும்போது அவர் என்ன பண்றாரு? கூட்டை கலைக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் நல்லா இருக்க குடும்பத்தை கர்த்தர் கலைக்கிறாரு. பைபிளில் போட்டிருக்குங்க, நீங்க பாருங்க. ஆண்டவர் அப்படியே செஞ்சிருக்காரு பாருங்க. நல்லா இருந்த யாக்கோபுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கலைச்சு விட்டாரு. என்ன பண்ணாரு? ஒருத்தனை
அங்கிருந்து தூக்கிட்டு போய் என்ன பண்ணார், எகிப்தில் வச்சார். நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபுடைய குடும்பத்தை கலைச்சது ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. என்ன? யோசேப்பு மூலமாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. அந்த யோசேப்பின் மூலமாக இந்த உலகத்தை கர்த்தர் காப்பாற்ற நினைத்தார். இன்னும் சொல்ல போனால் யாக்கோபுடு குடும்பத்தை காப்பாற்ற நினைச்சார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபுடு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் என்ன பண்ணார், கூட்டை கலைச்சி அதுலேருந்து ஒரு கழுகு குஞ்சு என்ன பண்ணார், எகிப்துக்கு கொண்டு போனார். அது நன்மையாக முடிஞ்சுதா இல்லையா? யோசித்து பாருங்க. அதே போலதான் மோசே இங்க பார்வோனுடைய அரண்மனையில் அழகா சுகமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ராஜ சாப்பாடு, ராஜ விருந்து, நல்லா சுகமா போயிட்டு இருந்தது. திடீர்னு அவன் கூட்ட கலைச்சி விட்டாரு. என்ன பண்ணாரு, போ மீதியான் தேசத்துக்கு போ அப்படி. 40 வருஷம் இங்க சுகமான வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் அவனுக்கு என்ன, வனாந்திர வாழ்க்கை. நல்லா கவனித்து கொள்ளுங்க. அங்க அவனை கொண்டு போனது அவனை வேதனைப்படுத்த இல்லை, அவனை துக்கப்படுத்தல, அவனை ஒரு நல்ல தலைவனாக கர்த்தர் உருவாக்கினான். இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனாக உருவாக்கினான். வேதத்துல மோசேவை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்தது அந்த கலைப்பு. அல்லேலூயா. அவனை கொண்டுதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டுதான் விடுதலையாக்கி ஜனங்களை கொண்டு போனார். அப்ப கர்த்தர் கூட்டை கலைப்பது எதற்காக? அவர் நமக்கு அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததா நீங்க பார்த்தீங்கன்னா பவுலையும் பர்னபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆமென் உபவாசித்து கொண்டிருக்கிற போது ஆமென் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். என்ன சொன்னாரா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்காரு பாருங்க. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவங்களை என்ன பண்ணிடணுமா, பிரித்து விடுங்கள். அப்ப பிரித்து வைக்கிற வேலை யார் பார்க்குறா? நல்லா கவனிங்க. இப்ப நல்லா ஓடிக்கிட்டு இருந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லா ஊழியம் செஞ்சாங்க, ஒத்துமையா செஞ்சாங்க. திடுதிப்புன்னு என்ன பண்ணாரு ஆண்டவர், அதுவும் எங்க உபவாச கூட்டத்துல சொல்றாரு பாருங்க. உபவாச கூட்டத்தில் நல்லா கூடி தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, ஒத்துமையாக ஒரு கூட்டில் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது டப்பாலும் ஒரு குண்டை போட்டார். பார்த்தீங்க என்ன போட்டார்? அவங்க 2 பேரும் பிரிங்கன்னார். யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அவங்க பிரியவே இல்லை. அந்த அதிகாரத்தோட இந்த பக்கம் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, ஓகே நான் சொல்லும்போது நீங்கள் பிரியலையா, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வரேன்னு சொல்லி 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார். பிரச்சனை வந்தோடனே 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. ஆக மொத்தம் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க. அவருடைய சித்தம், அதாவது அவர் சொல்லும் போதே கேட்டு இருந்தா பவுலும் பர்னபாவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடவே இன்னும் இருந்திருப்பாங்க. நல்லா கவனிங்க. நீங்களும் தனியாக ஊழியத்தை செஞ்சிருப்பீங்க, அவரும் தனியாக ஊழியத்தை செஞ்சிருப்பாரு. ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஐக்கியம், சகோதர சிநேகம் முறிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காதனால வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அவளை என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சுட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன நினைக்க கூடாது, கர்த்தர் பிரிவினையை உண்டாக்குறாரோ, வீட்டை குடும்பத்தை கலைக்கிறாரோ. இல்லை, அவர் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் நமக்கு நன்மை இருக்கு. யாக்கோபுடைய குடும்பத்தை கலைச்சதுக்கு பின்பதாக அவனை போஷிக்க ஜீவ ரச்சனை செய்கிற திட்டம் இருந்தது. அதே போல மோசேயை மீதியானுக்கு கொண்டு போகும்போது காரணம் என்ன, ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் அவனை கொண்டு மீட்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்தது. இதே போலதான் மொர்தெகாய் வீட்டில் எஸ்தர் நல்லா சந்தோஷமா சௌக்கியமா இருந்தா. நல்லா கவனிங்க. திடுதிப்புன்னு மொர்தெகாயோட கூட்ட கர்த்தர் கலைச்சார். ஏன் கலைச்சாரு? எஸ்தரை தூக்கிட்டு போய் அரண்மனையில் நிற்க வச்சார். அங்கே நிற்க வைக்கும்போது வசனம் சொல்லுகிறது, இந்த எஸ்தர் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களும் உயிர் காக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் தெரியாதுங்க, கர்த்தர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை கொண்டு வராரு, ஏன் போராட்டங்களை கொண்டாரு, ஏன் குடும்பம் உடையுது. சில நேரம் நமக்கே தெரியாது. நல்லா போயிட்டே தான் இருக்கும், நல்லா ஜெபிச்சுக்கிட்டு தான் இருப்போம், நல்லா தேவனை ஆராதிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் அவருடைய சட்டை என்ன செய்யுதுன்னா, பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்யறதுக்காக இப்போவே அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய காரியங்களை அவர் மாறுதலாக முடிய பண்ணுறாரு. அதனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த பிரிவினை ஏன் ஆண்டவர் கொண்டு வருகிறார், அந்த கூட்டை கலைக்கிற வேலையை ஏன் கர்த்தர் செய்கிறார்னா, இப்போ அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். நல்லா கவனிங்க. இப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. எல்லாம் ஒரு மனதோடு இருந்தாங்க. ஸ்தேவானு அப்போஸ்தலர் எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல ஜம்முன்னு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க. ஜம்முன்னு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தின அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. பேதுரு இருந்தான், சீசர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. அது கூட இன்னும் 7 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸ்தேவானு, பிலிப்பு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. கூட்டம் பெருசு. நல்லா கவனிங்க. இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. ஜம்மு நல்லா சோறு சாப்பிட்டுட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு நல்லா சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. டப்பால் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஓகே, இங்கே ஒரு குண்டை போட என்ன பண்ணார்? ஸ்தேவானை கல் எறிந்து கொலை செய்ய வச்சார். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வாசிங்க தொடர்ந்து. அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. நல்லா கவனிச்சிங்களா? கூட்டம் கலைக்கிறாரா? அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள், நல்லா கவனிங்க இந்த ஸ்டேட்மென்ட் வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நல்லா கவனிச்சீங்களா? அப்ப ஆண்டவர் ஏன் இவங்களை சிதற பண்ணாரு? ஏன் கூட்டத்தை கலைச்சாரு? ஏன் குடும்பத்தை கலைச்சாரு? ஏன் ஐக்கியத்தை உடைக்கிறாரு சில நேரங்கள்னா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஒரே இடத்துல மட்டும் சுவிசேஷம் அறிவிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய நோக்கம். எல்லாரும் சிதறி போய் பல பகுதிகளுக்கு சத்தியத்தை நீங்க அறிவிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா எருசலேமில தான் ஒரே சட்டியில குட்டையில தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? சுத்தி சுத்தி உழந்துட்டு வருவீங்க. ஆனா தேவ திட்டம் அது இல்லை. தேவ திட்டம் என்ன? உங்களை கொண்டு உலகம் முழுசும் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால அவர் என்ன பண்ணாரு? கூட்ட கலைச்சார். அல்லேலூயா. கூட்ட கலைக்கிறதுக்கு பின்பதாக பெரிய நோக்கம் தேவனிடத்துல இருக்கு. அதே போல இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-18 முடிய 270 புதிய ஏற்பாடு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-18 முடிய வாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். நல்லா கவனிச்சிங்க. பவுல் கட்டப்பட்டிருக்கான். நல்லா கவனிச்சிங்க. பவுல் கட்டப்பட்டிருக்கான். சில பேர் சந்தோஷப்படுறாங்களாம். பார்த்துங்க, பவுலே சொல்றாரு பாருங்க. சில பேர் சந்தோஷப்படுறாங்க, சில பேர் இப்பதான் வசனத்தை சொல்லவே அவங்க முயற்சி செய்யறாங்க. நல்லா கவனிங்க. நல்லா ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருந்தான், அவன் பின்னாடியே தான் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. நல்லா கவனிச்சிங்களா? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? எத்தனை நாள் தான் பவுலை கொண்டு நம்ம இது பண்ண முடியும்? அப்ப பவுல் ஒரு காலத்துல என்ன பண்ண முடியும்? அவன் மறிக்க வேண்டி இருக்கும். அவன் மறிக்க வேண்டிய போது இந்த சுவிசேஷம் யார் கொண்டு போறது? நல்லா கவனிங்க. சீசர்கள் எருசலேமிலே இருக்கும்போது சுவிசேஷம் உலகம் முழுசும் பரம்பல. அங்க அவர் ஒரு கலைப்பை கொண்டு வந்த போது தான் உலகம் முழுசும் சுவிசேஷம் பரவிச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு மனுஷனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஐயா நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, ஐயா நீங்க செய்தி கொடுங்க, ஐயா நீங்க சுவிசேஷ கூட்டம் நடத்துங்க. நல்லா கவனிங்க. ஒரு பவுல் எத்தனை தேசத்துக்கு போக முடியும்? எத்தனை கிராமத்துக்கு போக முடியும்? ஜனங்க ஏராளமா இருக்காங்க, ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் ஏராளமா இருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு? ஓகே, பவுல் தான் இப்ப நம்ம வேலைக்கு அவர் தான் தடையா இருக்காரு. அவர் நல்ல ஊழியக்காரர் தான். ஆனா ஒத்த மனுஷன் என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? பவுலை தூக்கி கட்டி போட்டார். இப்ப என்ன நடக்குது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. சிலர் பொறாமையினாலும், நல்லா கவனிங்க, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ஆமென். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்தமானதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன பவுல் சொல்றாரு பாருங்க. இதனால என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஆமா, நல்லா கவனிங்க. இப்ப பவுல் சொல்றாரு எப்படியாகில கிறிஸ்து அறிவிக்கிறார். சில பேர் என் மேல பொறாமையினால என்ன பண்றாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சில பேர் என் மேல இருக்க வஞ்சகத்தினால சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சில பேர் இவனுக்கு இன்னும் பிரச்சனையை கூட்டட்டோம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஆனா இப்ப பவுல் சொல்றாரு,
எப்படி செஞ்சா என்னடா, என் இயேசு பிரசங்கிக்கப்படுறாரா, சுவிசேஷம் போதா, எனக்கு அது போதும்டா, அதை போல ஒரு சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, ஏசப்பாவுடைய திட்டம் பவுலுக்கு புரிஞ்சிச்சா? நல்லா கவனிங்க. அப்போ உங்கள் மேலே ஏசப்பா வச்ச திட்டம் என்ன? உங்கள் குடும்பத்து மேலே ஏசப்பா வச்ச திட்டம் என்ன? நீங்கள் மட்டும் அப்படியே சபைக்கு வந்து நீங்கள் மட்டும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் அது இல்லை. உங்களை கொண்டு உங்கள் ஊர், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தான், உங்கள் இனத்தா ஜனத்தாரை ரட்சிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கொர்நேலியு மூலமாக அவனுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க. ஒரு பேதுருவை கொண்டு 3000 பேரை கர்த்தர் ரட்சித்தார். யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கு. உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கு. உங்கள் பிள்ளை மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கு. தேவனுடைய திட்டத்தை செயல்பட உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சட்டையின் நிழல்ல நீங்க வரும்போது கர்த்தருடைய சட்டை உங்களை சரியான பாதையில வழி நடத்தும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவரால் வரக்கூடிய நிறைவான பலன் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தை பாதுகாக்க, உங்க குடும்பத்துக்கு எப்ப என்ன செய்யணுமோ அதையெல்லாம் கரெக்டான நேரத்தில் கர்த்தர் செய்யணும்னா இன்னைக்கு அவருடைய சட்டையின் நிழலிலே நீங்களும் நானும் வந்து அடையணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நமக்கு இந்த நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வழி நடத்துதல் கிடைக்கும். கர்த்தருடைய குடும்பத்தை என்ன நோக்கத்துக்காக பிடிச்சாரோ, உங்களை எதற்காக பிடிச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்போ முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சட்டை கொடுக்கும் நிறைவான பலன் என்ன? கர்த்தருடைய வழி நடத்துதல் நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பக்கம் 704 பழைய ஏற்பாடு. எனக்கு இரங்கும் தேவனே, ஆமென், எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், நல்லா கவனிங்க, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென், உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இரண்டாவதாக அவருடைய சட்டை கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, விக்கினங்கள் கடந்து போக மாட்டேன். இந்த விக்கினங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரழிவுகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, பேர் ஆபத்துகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அழிவை கொண்டு வரக்கூடிய புயல்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, துன்பம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ அந்த விக்கினத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும், உடைய சட்டையின் நிழலில் என்னை வைத்து காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்க காரணம் என்ன? நீங்க அந்த வசனத்துக்கு மேல இருக்க அந்த குறிப்பு பகுதியை வாசிங்க. 57ஆம் அதிகாரத்தோட மேல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும்ல, தாவீது சவுலுக்கு தப்பியோடி. நல்லா கவனிங்க, சவுலுக்கு தப்பியோடி இப்ப எங்க போய் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. கெபியில் ஒதுங்குகையில். எந்த கெபியில? சிங்க கெபின்னா எதை குறிக்குது? சிங்க கெபி. நல்லா கவனிங்க, சாதாரண கெபி இல்ல. கெபினால அது உள்ள என்ன இருக்கும்? சிங்க இருக்கும். சிங்க கெபில நல்லா கவனிங்க. ஒரு போராட்டத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இவன் இன்னொரு இடத்துக்கு போய் பண்ணான். அங்கே என்னதான் இருக்குது? போராட்டம் தான் இருக்கு. நல்லா கவனிங்க, வாசிங்க. தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். நல்லா கவனிங்க, இந்த சங்கீதம் பாடவே காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சவுல் துரத்துறான், சரி இவன் கையிலேருந்து தப்பிச்சு நம்ம எப்படியா காப்பாற்றிக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்கே பார்த்தா சிங்கம் உட்காந்துட்டு இருக்குது பசியோட. நல்லா கவனிச்சு பாருங்க இவனுடைய நிலைமை. இப்போ இந்த சிங்கத்துக்கிட்ட அடி வாங்குறதா, அந்த சிங்கத்துக்கிட்ட அடி வாங்குறதா, ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்க இன்னொரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த சூழ்நிலையில தான் அந்த சங்கீதத்தை அவன் எழுதினான். என்ன சொன்னான்? விக்கினங்கள் கடந்து போக மட்டும், எனக்கு அழிவு, எனக்கு வரக்கூடிய இந்த பேராபத்துங்க, இந்த துன்பங்க, இந்த போராட்டங்க, இந்த உபத்திரவங்கள்லாம் என்னை விட்டு கடந்து போக மட்டும் ஏசப்பா உங்களுடைய சட்டையின் நிழலில் உங்க பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக என்னை மூடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். நல்லா கவனிங்க, இது மாத்திரம் வசனம் சொல்லுது. சங்கீதம் 27:5 வாசிங்க. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. நல்லா கவனிங்க, தீங்கு நாள்ல. நல்லா கவனிச்சிங்களா? தீங்கு நாள்ல. அப்போ ஏசப்பாவுடைய சமூகம் என்னெல்லாம் செய்யுது நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசப்பா சமூகம் உங்களை விக்கினங்க விலக்கி பாதுகாக்குது. அது மாத்திரம் இல்லை, வசனம் சொல்லுது தீங்கு நாளுக்கு உங்களை என்ன பண்றாரு? தன்னுடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து அவர் என்ன பண்றாரு? அவங்கள பாதுகாக்கிறா அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 31:20 வாசிங்க.
மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். நல்ல கவனிங்க. இப்போ அடுத்ததான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. சில நேரங்கள் மனுஷனுடைய அகங்காரம் உனக்கு விரோதமா வரும். சில நேரத்தில் நாவின் சண்டைகள் வரும். சும்மா நீ பாட்டு போயிட்டே இருப்ப, வேணும்னே உன்னை பிடிச்சி சண்டைக்கு இழுப்பாங்க. நாவின் சண்டை வரும். அகங்காரமான மனுஷங்க எழும்புவாங்க. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இந்த சண்டைகளுக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கிற ஒரே இடம் எதுனா கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். அப்ப கர்த்தருடைய சமூகத்தை யார் ஒருத்தர் தேடுறாங்களோ உங்க வீட்டில் சண்டை இருக்காது, அவங்க வீட்டில் அகங்காரமான காரியங்கள் நடக்காது. இதை தான் வேதம் சொல்லிக் கொடுக்குது. தீங்கு நாளுக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பார், விக்கினங்களுக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:7 வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஆமென். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். நல்லபடிங்க. இந்த வசனம் சொல்லுது இக்கட்டுக்கு விலக்கி பாதுகாக்கிற இடம் எதுதான்? ஏசப்பாவுடைய சமூகம் தான், அவருடைய செட்டை தான். நல்லா கவனிச்சிங்க. தீங்கு நாளுக்கு காப்பாத்துறாரு, விக்கினங்களுக்கு விலக்கி காப்பாத்துறாரு. யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறாரு. அதோடு கூட இக்கட்டு நெருக்கம் இதெல்லாம் வரும்போது ஏசப்பாவுடைய சமூகம் மட்டும்தான் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற இடம். அல்லேலூயா. அப்போ அவருடைய சமூகத்தில் என்ன நமக்கு நிறைவான பலன் இருக்குது? நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள், துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டம் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரே இடம் ஏசப்பாவுடைய சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 91:3-4 வாசிங்க. அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். நல்லா கவனிங்க. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வேடனுடைய கண்ணிக்கும். வேடன்னா யாரு? பிசாசு. பிசாசு கொண்டு வர கன்னிகை உங்களை எங்கே வீழ்த்தலாம், உன்னை எங்கே லாக் பண்ணலாம், எங்கே உனக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம், யார் மூலமா ஏற்படுத்தலாம் சொல்லி இந்த பிசாசு ஆனவன் ஒவ்வொரு நாளும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். இவனை வீழ்த்தலாமா, அவனை வீழ்த்தலாமா. அன்னைக்கு யோபுக்கு விரோதமாக எழும்பினது போல, தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது போல, பேதுருக்கு விரோதமாக எழும்பினது போல, யூதாசுக்கு விரோதமாக எழும்பினது போல, இன்னும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏவாளுக்கு விரோதமாக எழும்பினது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் வீழ்த்துவதற்கு, நம்மை வீழ்த்துவதற்கு சத்துரு பலவிதமான கண்ணிகளை, பலவிதமான குழிகளை நமக்கு விரோதமாய் நோண்டி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வலைகளுக்கு, கண்ணிகளுக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட வேண்டுமானா என் அன்பு தேவ பிள்ளைகள், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னார். நல்லா கவனிச்சிங்களா? இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா பாடுகள் உனக்கும் எனக்கும் வராமல் இருப்பதற்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரு ஆலோசனை, அவருடைய சமூகத்தை தேடுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்களும் நான் அவருடைய சமூகத்தை தேடும்போது பிசாசினுடைய கண்ணிகளுக்கு நாம தப்புவிக்க ஆண்டவர் நமக்கு வழி செய்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பாழாக்கும் கொள்ளை நோக்கி. அந்த கொள்ளை நோக்கி என்ன பேர் வச்சிருக்காரு பாருங்க. உங்க குடும்பத்தை பாழாக்கிறோம், உங்க சூழ்நிலைகளை பாழாக்கிறோம், உங்களோட வருமானத்தை பாழாக்கிறோம். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா வந்து, இந்த பாழான இந்த கொள்ளை நோயாகிய கொரோனா வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜீவன் போயிருச்சு, எத்தனையோ பேர் புருஷனை இழந்துட்டாங்க, மனைவி இழந்துட்டாங்க, குடும்பம் நிர்கதியா போச்சு, எத்தனையோ பிள்ளைகளோட வேலை போயிருச்சு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு வருமானம் போயிடுச்சு. அது வரைக்கும் கடனே இல்லாமல் இருந்தவங்க அன்னைக்கு கடனில் விழுந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்க முடியாமல் இருக்காங்க. அன்னைக்கு இருந்த அந்த நல்ல வேலை போய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காத எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கி கூட தப்பு வைக்கிற ஒரே ஒரு இடம் எது சொல்லுங்க? நம்ம ஏசப்பாவுடைய சமூகம் தான். அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிறைவான பலன் என்ன கொடுக்கிறார்? மூன்றாவதாக, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாராம்? தப்புவிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நாலாவதாக, மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். நல்ல கவனிங்க. அவருடைய செட்டையின் கீழே நிறைவான பலன். நாலாவது என்ன? ஆரோக்கியம் இருக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லை. பலவிதமான வியாதிகள் வந்து மனுஷனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து போட்டுருச்சு. இன்னைக்கு நம்முடைய வீட்டில் கூட அநேக சூழ்நிலையில் பிள்ளைகள் சுகர்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க.
பிபினால, ஹார்ட் ப்ராப்ளத்தினால, கிட்னி பிரச்சனைனால, தைராய்டு பிரச்சனைனால, ஒத்த தலைவலினால, இன்னும் பலவிதமான காரியத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம் உண்டு. இப்படிப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில எதை இழந்திருக்காங்க? ஆரோக்கியத்தை இழந்திருக்காங்க. அப்போ நீங்க இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப உங்களுக்கு கொடுக்கிற ஒரே இடம் எது தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். அதை தான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 39:1 சொல்லுகிறது, எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தான். அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நல்லா கவனிச்சுங்க. என்ன பண்ணா? சுவர்புறமா திரும்பி, ஏசப்பா என் வியாதியிலிருந்து, இந்த மரண போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டபோது கர்த்தர் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இழந்து போன ஆரோக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவன் ஜீவன் திரும்ப அவனுக்குள்ள வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எசேக்கியாவை போல நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த செட்டையை தேடுவோமே ஆனால், அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் புகுவோமே ஆனால், இன்றைக்கு எசேக்கியாவுக்கு அற்புதம் அது செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்து நீங்க இழந்து போன ஆரோக்கியமான வாழ்க்கை திரும்ப உங்களுக்கு கொடுப்பான். அன்றைக்கு கர்த்தர் அந்த எசேக்கியாவுக்கு செய்தது போல, ஏன் பிசாசின் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மரண அவசியாய் இருந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதனையில் இருந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் தேடும்போது கர்த்தருடைய ஆரோக்கியம், முதலாவது வியாதிகளிலிருந்து கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நம்ம இழந்து போன ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு ஆரோக்கியம் இருக்கு. என்னன்னா, 1 தீமோத்தேயு 1:11 சொல்லுகிறது, ஆரோக்கியமான உபதேசம் கிடைக்கும். என்னது? ஆரோக்கியமான உபதேசம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உபதேசம் ஆரோக்கியமா இல்லைன்னா உங்க ஆவிக்குரிய ஜீவியம் பாழா போயிரும். இன்னைக்கு ஏன் அநேக பிள்ளைகளுடைய கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, விசுவாசிங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க கிட்ட எந்த சுபாவத்திலையும் மாற்றம் இல்லை. உலகத்தார போல அவங்க கிட்ட பேச்சு இருக்கு, பெருமை இருக்கு, பண ஆசை இருக்கு, இச்சை இருக்கு, எல்லாமே இருக்குன்னா என்ன காரணம்? அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உபதேசம் கிடைக்கல. ஆரோக்கியமான உபதேசம் எங்க கிடைக்குதோ அங்கதான் உன் ஆவிக்குரிய ஜீவியம் ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய வியாதியில ஜனங்க என்ன பண்றாங்க? சிக்கி தவிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த சரீரத்துல எப்படி சுகர் வந்து உங்களை வேதனைப்படுத்துதோ, பிபி வந்து உங்களை வேதனைப்படுத்துதோ, அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட இன்னைக்கு அநேக பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வியாதியோட தான் இருக்காங்க. என்ன வியாதி? மனம் திரும்பாத வியாதி, பாவ வியாதி. நல்லா கவனிங்க. இச்சை என்கிற வியாதி, கண்களின் இச்சை என்கிற வியாதி, ஜீவனத்தின் பெருமை என்கிற வியாதி இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஆட்டி படைக்க காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆரோக்கியமான உபதேசம் அவங்களுக்கு கிடைக்காததுனால இன்றைக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பயங்கரமான வியாதிகள் இருக்கு. இந்த வியாதிகள்லாம் ஒன்று அணுகாம இருக்கணும்னா இன்னைக்கு அவருடைய சட்டையின் நிழலில் நீ தஞ்சம் புகும்படியாக கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறா. அப்போ முதலாவது ஆரோக்கியம் எது? வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற ஒரு ஆரோக்கியம். இரண்டாவதாக நல்ல உபதேசம், நல்ல வசனங்கள், நல்ல தேவனுடைய வார்த்தை, உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை, உங்களை கண்டித்து திருத்துகிற வார்த்தைகள், உங்களை பரிசுத்தமாக்குகிற வார்த்தைகள், உங்களை பரலோகம் கொண்டு செல்லுகிற வார்த்தைகள், உங்களை மறுரூபப்படுத்துகிற வார்த்தைகள், உங்களை தேவனை போல மாற்றுகிற, தேவனுடைய அந்த பரிசுத்த கீழ்ப்படிதலை உங்களுக்குள்ள கொண்டு வருகிற, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற, உங்களை மறுரூபப்படுத்துகிற வார்த்தைகள் இங்கே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை எத்தனை பேர் உற்சாகமாக தேடுறீங்க? யோசித்து பாருங்க. நீங்கள் உற்சாகமாக தேடனா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா ஆரோக்கியமின்மையெல்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியமாவீங்க. எல்லா சுகவீனெல்லாம் நீங்கி நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிலையும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, சரீரத்திலையும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் சொல்லுது. தீத்து 2:2 சொல்லுகிறது, விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் வேணுமா? என்னது? விசுவாசத்துல, அன்பில, பொறுமையில ஆரோக்கியம் வேணும். அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க, இதுல கூட ஆரோக்கிய குறைவு இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, விசுவாசத்துல இன்னைக்கு உனக்கு எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேண்டும், அன்பில ஒரு ஆரோக்கியம் வேண்டும். ஏன்னா விசுவாசம் குறைவாக இருந்தால் உங்களால் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசத்தினால்தான் ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க. விசுவாசத்தினால்தான் அந்த சாராள் வசனம் சொல்லுகிறது, செத்து போன கர்ப்பம் அவளுக்கு என்ன ஆயிடுச்சான்?
உயிரோடு எழுப்பப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க விசுவாசம் உயிருள்ளதா இருந்தாதான், ஆரோக்கியம் உள்ளதா இருந்தாதான் பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்ப இன்றைக்கு இந்த விசுவாசத்தை ஆரோக்கியம் உள்ளதாக்குகிற ஒரு இடம் எது? தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அதே போல அன்பு இன்னைக்கு சுகவீனமா இருந்தா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அன்புல நீங்க பெருகி இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. தேவ அன்பு உங்களுக்குள்ள பெருகி இருக்கிறதா? அன்பு குறைவு வந்தா அந்த வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குங்க. சபையில கூட சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ அன்பு குறையும்? எப்போ தேவனுடைய சமூகத்தை நாடுவது குறையுதோ அன்றைக்கு அன்பு குறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிங்க, தேவ சமூகத்தை வாஞ்சிங்க. அப்ப தெய்வீக அன்பு உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். நீங்க சுத்தி இருக்கிற இடம்லாம் அந்த அன்பினால நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மளால பொறுமையா இருக்க முடியல? ஏன் பொறுமையா நம்ம சூழ்நிலைகளை கையாள முடியல? பொறுமையை இழந்து கோபத்துக்கு இடம் கொடுக்கிறோம், மூர்க்கத்துக்கு இடம் கொடுக்கிறோம். சில பேர் துணிகரமா அடிக்கிறோம், துணிகரமா பேசுறோம், துணிகரமா சில காரியத்தை செய்யறோம். ஏன்? காரணம் நமக்குள்ள பொறுமை இல்லை. ஏன்? அந்த பொறுமையை இழந்துட்டோம். இன்னைக்கு அந்த இழந்து போன அந்த பொறுமையை கர்த்தர் நமக்கு திரும்ப மீட்டு கொடுக்கிற இடம் தான் எது? தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய சமூகம் என்ன செய்கிறது? நாம விசுவாசத்துல இருக்கக்கூடிய குறைவு, நம்முடைய அன்புல இருக்கக்கூடிய குறைவு, நம்முடைய பொறுமையில இருக்கக்கூடிய குறைவு எல்லாவற்றையும் மாற்றி ஆரோக்கியம் உள்ளதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரூத், திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க யாராச்சும் ஒருவர். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை சொல்லுவது யார்? போவாஸ். போவாஸ் யாருக்கு பார்த்து சொல்றார்? ரூத்தை பார்த்து சொல்றாரு. ரூத்தோட வாழ்க்கை இன்னைக்கு என்ன தெரியுங்களா? ரூத் இந்த வசனம் சொல்லும்போது அவர் கணவனை இழந்த ஒரு கைம்பெண், அதாவது புருஷனை இழந்த ஒரு சகோதரி. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அந்த மகள் இந்த இடத்துல வந்து இருக்கிறா. அந்த மகளை பார்த்து தான் இந்த போவாஸ் என்கிற அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், மகளே, நீ ஏசப்பாவை அடைக்கலமாய் தேடி வந்திருக்கிற, அவர் நிச்சயம் உனக்கு அடைக்கலம் கொடுப்பா, நிச்சயம் அவரால் நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த மகளுடைய வாழ்க்கை இழந்து போன ஒரு வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்துட்டான், சொந்த தேசத்தை இழந்துட்டான். இன்னைக்கு நிற்கதியாக இன்னைக்கு பொறுக்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை தான் அவருடைய வாழ்க்கை. யாராச்சும் அந்த அறுவடை பண்ணி அப்படியே அந்த அறுவடை காரியங்களை எடுத்துட்டு போகும்போது அவங்க அறுவடை பண்ண அந்த பொருள் அந்த கையில இருந்து தோல்ல இருந்து கீழே செதறும் பாருங்க அந்த விதைங்க, அதெல்லாம் பொறுக்கி தான் அவ சாப்பிடணும், அவன் மாமியாருக்கு கொடுக்கணும். இதுதான் அவளுடைய சூழ்நிலை. நல்லா கவனிங்க. ஆனாலும் கர்த்தரை தேடுவதை விடலை பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்வதை விடலை பாருங்க, கர்த்தரை ஆராதிப்பதை விடலை பாருங்க. இன்னைக்கு அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும், வறுமையின் சூழ்நிலையில் இருந்தாலும், தேவையோடு இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்தோடு இருந்தாலும், அதன் மத்தியில கூட நாம கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதில் உற்சாகம் உள்ள பிள்ளைகளா இருப்போமே ஆனால், அந்த இடத்துல தரித்திருக்கிற பிள்ளைகளா இருப்போமையானால், ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். என்ன செஞ்சார்? எந்த போவாஸ் அந்த மகளை வாழ்த்தி ஆசீர்வதித்தானோ அந்த போவாஸே அவளை கல்யாணம் பண்ணான். அந்த போவாஸ் அந்த தேசத்துல பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க. அந்த போவாஸே அந்த ரூத்தை கல்யாணம் பண்ணி, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய 2 மனைவிங்க லேயாலும் ராகேலும் எப்படி இஸ்ரவேல் குடும்பத்தை கட்டுவித்தார்களோ அதே போல உன் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சந்ததியை கட்டுவிப்பார் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரூத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ரூத்தோட வயிற்றுல வந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. ரட்சகர் யாரை தேடுகிறார்? நல்லா கவனிங்க. ரட்சகர் யாருடைய இடத்துல இருந்து புறப்பட்டு வராராம்? யோசித்து பாருங்க. எந்த சந்ததியிலிருந்து அவர் வெளிப்பட்டார்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு யார் ஒருவர் சமூகத்தை தேடுகிறார்களோ அவர்கள் மூலமா தான் அவர் வெளிப்படுறார். இன்னைக்கு ஏசப்பா உங்க மூலமா வெளிப்படணுமா? உங்க மூலமா அநேகர் ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரூத்தை போல அவருடைய சட்டையை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க. இன்னைக்கு தேடி பாருங்க, உங்க மூலமா அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளுவாங்க. அன்னைக்கு ரூத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது போல இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்போ அவருடைய சட்டையின் கீழே நிறைவான பலன் இருக்கு. 5 விதமான காரியம் பார்த்தோம். 1,
ஆண்டவர் நமக்கு வழி நடத்துகிற ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, விக்கனங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். மூன்றாவது, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிறார். நாலாவது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஐந்தாவதாக, நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய செட்டை, அதாவது அவருடைய சமூகம், இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் என்ன தீர்மானம் பண்ண போகிறோம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் தேட போகிறீங்களா, இல்லை அலட்சியம் பண்ண போகிறீங்களா? தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் என்ன ஒரு தீர்மானம் செய்ய போகிறீங்க? இன்றைக்கி அந்த தேவனுடைய சமூகத்தை தேடின பிள்ளைகள் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஏசப்பா, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் சமூகத்தை நான் தேடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இந்த போராட்டமான சூழ்நிலையில், இந்த கண்ணீர் சிந்தின நேரத்தில், வேதனையோடு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் அவர் நிறைவான பலனை கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு அந்த நிறைவான பலன் உனக்குரியது. என் மகளே, அது உனக்குரியது. நீ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாயானால், ஒரு வைராக்கியமாக கர்த்தருடைய சமூகத்தில் நான் உறுதியாய் தரித்து இருப்பேன், எந்த சூழ்நிலையிலும் தேவனை தேடுவேன், எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்துக்கு வருவேன், அவரை ஆராதிப்பேன், அவரை தொழுது கொள்ளுவேன், தனி ஜபத்தில் நான் தரித்து இருப்பேன், குடும்ப ஜபத்தில் தரித்து இருப்பேன், அவருடைய சமூகத்தை விட்டு நான் விலகாமல் என்னை காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் ஆனால், அதில் உறுதியாக இருப்பீர்கள் ஆனால், இன்றைக்கு இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம், வாக்குத்தத்தங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பரிபூர்ணமாய் நிறைவேறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கர்த்தரால் உயர்த்தப்படுவீங்க. அன்றைக்கி ரூத்தோட வாழ்க்கை மாறினது போல இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையும் மாறும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையும் மாறும். தாவீதோட வாழ்க்கை மாறினது போல உங்கள் வாழ்க்கை மாறும். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். என் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, அந்த கழுகு தன் குஞ்சுகளை கூட்டிலிருந்து தள்ளிவிட்டு கர்த்தாவே கலைத்தது போல கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற நோக்கத்துக்காக எங்கள் குடும்பத்திலும் கர்த்தாவே எங்களை வேர் பிரிக்கிறீர் கர்த்தாவே. இன்னும் நாங்கள் கர்த்தாவே மண்டையிலே நெருங்க கர்த்தர் நீர் இந்த கிருபையாய் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காய் நன்றி அப்பா. இந்த சத்தியம் ஒரு ஆழமான சத்தியமா இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால் கர்த்தாவே நலமாயிருக்கும். நன்றிப்பா, நன்றியே ராஜா. இந்த சத்தியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு தந்த வார்த்தை எங்களுக்கு இருதயத்திலே 30, 60, 100 அப்பா பலன் தர கர்த்தனை கிருபை செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பந்தி ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடிக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை முற்றிலுமாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உம்மை மாத்திரமே முன்வைத்து நாங்கள் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். எல்லாரும் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு பாசமாய் சிலுவையில்
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? தீங்கும் தீண்டாது, இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் சொல்லுவோம், என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், சாபத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், என் பாவத்தை வென்று விட்டார். ஆமென், ஆமென். இது இயேசுவின் ரத்த கோட்டை, இனி எதுவும் அணுகாது. என் தேவ பிள்ளையை எதுவும் அணுகாது, எந்த தீங்கு உனக்கு நேராது. கர்த்தர் உனக்கு அடைக்கலமும் கேடலும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். ஆமென். நன்றி ராஜா. தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.